தகப்பனே, எங்களை பெற்றெடுத்த அன்பு தகப்பனே, உங்கள் துணிக்கவே உங்களை ஆலயத்துக்கு வந்திருக்கோம். அந்த காலை வேலையில உங்களை பார்க்கவே, உங்கள் முகத்தை பார்க்கவே, உங்களுடைய குரலை கேட்கவே உங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் வந்திருக்கோம்ப்பா. நாங்கள் மனிதர் முகத்தை பார்க்க வரல, மனிதர் குரலை கேட்க வரல, உங்களுடைய குரலை கேட்க, உங்களுடைய நிலையத்தை குரலை கேட்க நாங்கள் அந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம்ப்பா. இந்த காலை வேலையில உங்களுடைய முகத்தை பார்க்க நாங்கள் வந்திருக்கோம். ஒருவரையும் ஆசிரியர் ஆதரவாக நிசாட்சி சகிலத்தை ஆசிரியர் நிரப்பப்பட்ட நடிகர்களும் புதிய மொழியெல்லாம் அவங்க பார்க்க இருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் அவங்க நோக்கி யாரையாதான் கூட்டுவா நீ பதில் வேண்டும் ஈர்த்து நாம் கேட்கலாம் இருக்கிறாங்க. இங்கே வந்திருக்கிற மக்கள் ஆசிரியங்க மரத்தர மக்கள் தரப்பட்ட மக்கள் அழைத்து பாருங்க. இந்த ஆலயத்தை சுற்றி உங்களுடைய பாதுகாப்பு கொடுங்க. ஆலயத்தை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசிரியங்க கிராமத்தை ஆசிரியங்க. ஒருவரையும் பேக்கிறார் குடும்ப குடும்பம் ஆசிரியர் போல நன்றி இருக்கிறோம். அவங்க வேண்டிய பொருளாதார பணத்தை சொன்னீங்க. குடும்பத்தை விளையாடுத்துறை அவங்க காலை ஆரோக்கியமாக எந்த கண்மலை ஆரம்பித்து காக்கும் தெய்வமே, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உங்கள் சிறகுகளில் நிழலில் என்றென்று மகிழ செய்வீர். உங்கள் சிறகுகளில் நிழலில் என்றென்று மகிழ செய்வீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்றனாலும் எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்றனாலும் எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. புதிய வாசி அன்பு தகப்பன் இந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. யோசனை பெரியவரே உமக்கு ஆராதனை. தேவையை வெல்லவரே யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை,
அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஐயா ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இருவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இருவரையில் உதவி நீரே இருவரையில் உதவி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஐயா ஆராதனை 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஏகுவரப்பா ஏகுவரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஏகுவரப்பா ஏகுவரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அப்பா கூடுறப்பா 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 அதுலேயே நன்றி 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 நன்றியப்பா நன்றியப்பா உண்மைக்கான அர்ப்பாத்தை பிரகாசம் அடைகிறேன் அவமானம் அடைகிறேன் அப்பா நான் நோக்கை பாடப்படும் என்று பாடலாம் உண்மைத்தான் நான் பார்க்கின்றேன் பிரகாசம் அடைகின்றேன் உண்மைத்தான் நான் பார்க்கிறேன் பிரகாசம் அடைகின்றேன் அவமானம் அடைவதில்லை அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் பிரகாசம் அடைகின்றேன் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் பிரகாசம் அடைகின்றேன் அவமானம் அடைவதில்லை அவமானம் அடைவதில்லை
அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றேன், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றேன். இறுதி வரை நீ நடத்தி சென்றீர், இறுதி வரை நீ நடத்தி சென்றீர். அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா இது வந்து பிள்ளைகள் எல்லாம் முதல் பிள்ளைப்பா, முதல் பிள்ளைகள்ப்பா. ஒரு நாள் அவமானம் அடைக்கூடாதுப்பா, எந்த மனிதனுக்கு முன்பாக ஒரு நாள் அவமானம் அடைக்கூடாது. இந்த மே மாதத்தை காண செய்த கிருபைக்காக நன்றி எடுக்கிறோம்ப்பா. கடந்து போல 4 மாதங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்து இந்த புதிய 5வது மாதத்துல காண செய்து 5ஆம் தேதியை காண செய்த கிருபைக்காக 1 கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் ராஜா. நேற்று இருந்தவர்கள், எங்களோடு இருந்தவர், எங்களோட நண்பர்கள், எங்களோட உறவினர், உறவினர் எவ்வளோ பேர் நேற்று இருந்தவர், எவ்வளோ பேர் மண்ணுக்குள்ள போயிட்டார். நான் அவர்களோட விசேஷத்தில் எங்க மீது பாசம் வச்சு அன்பு வைத்து கிழக்கு வைத்து எங்க வாழ்க்கையில ஒரு நாளை போட்டி கொடுத்தவங்களுக்கா நன்றி 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 இருக்கிறோம். எங்க உறவிட எங்க பிள்ளைகளை குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளை கூட்டி கொடுத்தவங்களுக்கா நன்றி எடுக்கிறோம்ப்பா. இந்த 5ஆவது மாதத்தை காண செய்த கிருபைக்காக நன்றி எடுக்கிறோம் சாமி, நன்றி எடுக்கிறோம்ப்பா, நன்றி எடுக்கிறோம்ப்பா. அப்பா துதிக்கிறோம்ப்பா, 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 துதிக்கிறோம்ப்பா. அப்பா நான் மூணு பிள்ளை, ஒரு நாள் மாமா பாடலை மீண்டும் உதவி பண்ணுவோம். அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா ஒரு நாள் அவமானம் அடைக்கூடாது. எந்த மனிதனுக்கு முன்பான ஒரு நாள் அவமானம் அடைக்கூடாது சாமி. எங்க போக்கில் மட்டும் துணையா இருங்க, எங்க தேவைகள்லாம் கண்ணோக்கி பாருங்க. அன்றைய எங்க வாழ்க்கையில பணத்தை நீங்க அநேகருக்கு கொடுக்குறீங்களா எங்களை மாற்றுங்க. நாங்கள் எந்த யார்த்தையும் கடனை கேட்காம அநேகருக்கு கொடுக்குறீங்களா மாற்றுங்கப்பா. எங்க வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கடன்கள்லாம் நீர் அடைக்க உதவி செய்யுங்க சார். அன்றைய எங்க வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவெல்லாம் நீங்க திறக்க போறக்கா நன்றி எடுக்கிறோம்ப்பா, நன்றி எடுக்கிறோம்ப்பா, நன்றி எடுக்கிறோம்ப்பா. அன்றைய எங்க வீட்டில் உள்ள செய்திகளை நோக்கி பாருங்கப்பா. செய்திகளை காட்டில் பெரியவர் எங்களோடு இருக்கிற நம்புறோம்ப்பா. ஒரு நாள் நாங்கள் அவமானம் அடைந்துட்டோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைப்பாங்க, ஒரு பிள்ளைப்பா. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என்மேல் நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் மேலே நெருங்காது சாத்தான். பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசம சிலுவையில் பலியானார்,
இனியும் காத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே எந்த தீங்கும் தீண்டாது. தேவனின் ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவேன். அவரே வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். ஆசிசு பாசமதிருவை பலியானார் பாவத்தில் நின்று விட்டார். இசு பாசமதிருவை பலியானார் பாவத்தில் நின்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. பைபிள் எடுத்துக்கலாமா? சங்கீதம் 31 பக்கம் 687. சங்கீதம் 31. நான் ஒரு வசனம் படித்து நீங்கள் ஒரு வசனம் படிக்கவே வரணும். மாதிரி மாதிரி படிக்க வசனம். கர்த்தாவே நான் உங்களை நம்பியிருக்கேன். நான் ஒரு கால் வெட்கமடையாதபடி செய்யும் ஒரு நீதி முட்டை உன்னை விடுவியும். என் கண்மலையும் என் கோட்டை நீரே. ஒரு நாமத்தின் முட்டை உனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியர்களோ. உங்கள் கையில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். சத்தியப்பட கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். உமது கிருபையினால் களை கொண்டு மகிழ்வேன். நீர் என் உபத்திரத்தை பார்த்து என் ஆத்மாவை அறிந்திருக்கிறேன். எனக்கு இறங்கும் கர்த்தாவே. நான் நொறுக்கப்படுகிறேன். துக்கத்தினாலும் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தம் நான் என் அயலாருக்கும் நிந்தைக்கும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கும் அழுப்பானே. வீதியில் என்னை கண்டவர்கள் என்னை கண்டு விலகி ஓடி போனார்கள். அநேக சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாக ஆலோசனை பண்ணிருந்தார். திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். என் காலங்கள் ஒரு கரத்தில் இருக்கிறது. என் சத்துரு கைகளுக்கு என்னை துன்பப்படுத்துற கைக்கு என்னை தப்புவியும். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்க வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாக இருக்கட்டும். உமக்கு பயந்தவர்களுக்கு மனுபுத்திற்கு முன்பாக உண்மை நம்புவதற்கு நீ ஒன்று பண்ணி வைத்திருக்கிற உடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. கர்த்தர் அரணான நகரத்தை தனக்கு கிருபையால் அதிசயமாக விளங்கினபடி அவர் ஸ்தோத்திரம்.
பெற்றுள்ளேன் என்று நான் என் மனப்பலத்தினாலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிடும்போது என் விண்ணப்பங்களுக்கு சத்தத்தை கேட்டீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்க எல்லாரும் அவங்க அன்பு கூர்ந்து உண்மையாக கற்று காத்து இடுப்பு செய்து பூரணமாய் பதிலளிப்பார். இந்த வசனம் ரொம்ப 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 அருமையான வசனம். ராஜத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் 34 வசனம். ஒவ்வொன்றும் ஆண்டவர்கிட்ட நம்ம இறங்கி மனசை விட்டு பேசுற மாதிரி வசனம். முதலாவது வசனம், கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கேன், ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், நீதி நிச்சயமே விடுவியும். இரண்டாவது வசனம், உங்கள் செவி எனக்கு காய்த்து சீக்கிரமே என்னை தப்பு, நீ எனக்கு பணத்தை திரும்பவும் எனக்கு அடக்கலமும் அரணுமா இரு. பார்த்தீங்களா, நம்ம ஆண்டவர் கர்த்தாவே நோக்கி நம்பியிருக்கேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், நீதி நிச்சயம் விடுவியும். உங்கள் செவி எனக்கு சாய்த்து சீக்கிரமா என்னை தப்பியும், நீ எனக்கு பணத்தை திரும்பவும் எனக்கு அடைக்கணும் வரணுமா இருக்கும். என்ன இருக்குன்னு, நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளோ கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் எவ்வளவோ இருக்குது நம்ம வாழ்க்கையில. சொன்னா நமக்கு நேரம் பார்த்தாங்க, நாடு பார்த்தாங்க, கஷ்டம், அவ்வளோ கஷ்ட சூழ்நிலை இருக்கு. ஒவ்வொரு கஷ்டத்தையும் நம்ம ஒரு மனிதன் முன்பாக சொன்னோம்னா அடுத்து அப்படியே பரவிட்டு அந்த சொன்ன கருத்து நமக்கே வந்துடும். அதெல்லாம் ஒரு காலம் அந்த தப்பு நம்ம செய்யவே கூடாது. ஒரு காலம் நம்ம அதை செய்யக்கூடாது. உங்களுடைய செவி எனக்கு சாய்த்து சீக்கிரமே எனக்கு தப்பையும், நீ எனக்கு பலத்திற்கும் எனக்கு அடக்கலமும் அரணமா ஆண்டவர் ஆண்டவர் நம்ம செவி அவர் சாய்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்ம போய் கதவை அடைச்சு நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, அன்று நம்ம பாவங்கள் குற்றங்களை மன்னித்து, ஆண்டவரே நீங்க எனக்காக இறக்குங்க, உங்க செவியை எனக்கு சீக்கிரமா காமிங்க, உங்க செவி எனக்கு சீக்கிரமா சாய்த்து சீக்கிரமா எனக்கு தப்புவீங்க, நீ எனக்கு பலத்திற்கும் எனக்கு அடக்கலும் அரணமாய் சொன்னீங்க. கண்டிப்பா உங்களுக்கு செவி கொடுக்குற ஆண்டவராய் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறார். சரிங்களா, காலகட்டத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி பக்கம் 688 17வது வசனம், கர்த்தாவே நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், துன்மார்க்க வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். இந்த வசனம் என்ன சொல்லுது, கர்த்தாவே நம்ம கர்த்தர் நம்ம கூப்பிட்டேங்க, நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி செய்வாரு. நீங்க கேட்கணும் அவர்கிட்ட, அன்றே நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க, துன்மார்க்க வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமா இருக்கட்டும். பாதாளம் என்ன? கீழே, மண்ணு கீழே. அவர்தான் முடிஞ்சு போச்சு, பாதாளம் முடிஞ்சு போச்சு. அதுல இருந்து அவன் வெளியேறவே முடியாது. நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும், அப்பா கர்த்தாவே நோக்கி நான் கூப்பிட்டு வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், துன்மார்க்க வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமா இருக்கட்டும். அடுத்த வசனம், நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் நிகழ்ச்சியோடும் கடினமாக பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்படுவதாக. இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க வேலை ஸ்தாபனத்துல உங்களுக்கு உங்களுக்கு விரோதமா யார் யாரெல்லாம் பேசுறாங்க, இந்த வசனத்தை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு விரோதமா யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ, ஆண்டவரே நீங்க தானப்பா சொன்னீங்க, நீதிமானுக்கு விரோதமா பெருமையோடு நிகழ்ச்சியோடும் கடினமாக பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் சொன்னீங்க, கட்டப்படுகிறோம். அவங்க வாயே தொடக்க முடியாது. ஆண்டவரே எனக்கு விரோதமா அவன் பேசுறான், என்னை அலுவலகத்துல எனக்கு விரோதமா பேசுறான், என் குடும்பத்துல எனக்கு விரோதமா பேசுறான் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்லி டிக் பண்ணிக்கோங்க. நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடு இகழ்ச்சியோடு கடினமாக பேசு உதடுகள் கட்டப்படுவதாக இயேசு நாமத்தில் கண்டிப்பா கட்டப்படணும். அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா, நீங்க எதை குறித்தும் கவலைப்படாம நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். கர்த்தாவே நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், துன்மார்க்க வெட்கப்பட்டு பாதத்தை மௌனமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பதில் கொடுக்குற தெய்வமா இருக்கிறாரு. சரிங்களா, அவரு உங்களுக்கு பதில் கொடுக்குற தெய்வமா இருக்கிறாரு. அதே மாதிரி பக்கம் 689 4வது வசனம் எடுத்து படிக்கலாம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நீங்க கர்த்தரை தேடினாதான் உங்க எல்லா பயத்துக்கும் செவி கொடுக்கிற தெய்வமா இருக்க. செவி கொடுத்து பாத்தீங்களா, செவி செவி செவி. நீங்க அவர் கூப்பிட்டாதான் அவர்கிட்ட நீங்க பேச. நீங்க மனுஷன் முதல்ல செவிக்கு கேட்டீங்கன்னா அவன் சொல்ல மறுபடியும் அது நம்ம சொன்ன நியூஸ் நமக்கே ஐயோ நம்ம சொன்னது நமக்கே வந்துச்சுன்னு நம்ம ரொம்ப மனசு சொல்லணும். ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்க, ஒரு நாள் அந்த செவிய
அவர் மனசுலதான் வச்சு மற்றவங்க சொல்ல மாட்டார். அதுக்கு சொல்யூஷனை பதில் கொடுக்கிற தெய்வமா நமக்கு இருக்கிறார். அந்த வசனத்தை மறுபடியும் படிப்பா. 4ஆம் வசனத்தை. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அடுத்த வசனத்தை படிப்பா. 5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நம்ம அவர் கூப்பிட்டதற்கு நம்ம பிரச்சனை கவலை இந்த அவமானம் போராட்டம் பண பிரச்சனை எதுவா இருந்தாலும் அவர் கூப்பிடணும். சரிங்களா? உங்க முகம் ஒரு நாள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்வார். அவ்வளவு பெரிய அற்புதத்தின் தேவன். சரிங்களா? நீதிமான் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப செழிப்பா இருப்பான். வீடு என்ன, கார் என்ன, பெரிய பெரிய பங்களா என்ன. நீதிமான் வந்து கடவுளுக்கு உண்மையா இருந்தா கண்டிப்பா செழிப்பா இருப்பான். அது ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்தை சொல்றேன். துன்மார்க்க வந்து பசும் புல்லு பார்த்தீங்களா? பசும் புல்லு அது ரொம்ப செழிப்பா இருக்கும். இந்த புல்லுலாம் ஒரு 4 மாசம் முன்னாடி மழை நேரத்தில் ரொம்ப செழிப்பா இருக்கும். அப்படியே பச்சை பச்சைன்னு இருந்திருக்கும். மழை வந்தா பச்சை பச்சை இருக்கும். வெயில் வந்தா பட்டு போயிடும். இதே பனைமரம் பாருங்க, அப்படி செழித்து வந்து தண்ணி கூட அப்படியே நீதிமான் செழிக்கும். பனைமரம் அப்படி செழித்து வரும். சரிங்களா? நம்ம வந்து நம்ம நீதிமான்ல இருந்தா நம்ம பனைமரத்தை போல இருக்கோம். துன்மார்க்கனா இருந்தா அது புள்ள மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பட்டு போயிடும். அதனால நம்ம ஒரு நாள் கர்த்தருக்கு அவர் தேடி அவருக்கு செவி கொடுத்து இருந்தோம்னா நம்ம எல்லா பயத்துக்கும் அவர் நீங்களாக்கி விடுவார். அதே மாதிரி நம்ம முகங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வார். சரிங்களா? அதே வசனத்துல 10ஆம் வசனம் எடுங்க, படிங்க. பட்டினியா இருக்கும். இப்ப நம்ம வாழ்க்கையில குடும்பத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். பண பிரச்சனை இல்லாம இருக்கும், பேங்க்ல பண பேலன்ஸ் இல்லாம இருக்குது, நகையெல்லாம் திருப்ப முடியாம இருக்குது, அப்படி அப்படியே இருக்குது. என்ன செய்யுது ஒன்றும் பண்ணல. பிள்ளைகளுக்கு காலேஜ் பிஸ்கெட் தான், அது என்ன பண்றது, இது என்ன பண்றது, மாதம் வந்துருச்சு, தேதி அஞ்சாயிடுச்சு, நம்ம எப்படி நடத்த போறோம் ஒண்ணுமே தெரியல. அப்படி நம்ம அங்கலாச்சு இருக்கக்கூடாது. என்னது? அங்கலாச்சு இருக்கக்கூடாது. நம்ம அவர்களை சொல்றாரு, சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மைய ஒரே அவர் பார்த்துக்குவாரு. எலியாக்கு சாக முடியுமா? இறைச்சியை கொடுத்தார். ஒரு காகனா இறைச்சி வந்து அது சாப்பிடதான் பார்க்கணும். ஆனா ஆண்டவர் பேச்சை செவி கொடுத்ததுனால அந்த எலியா தேவ மனுஷனுக்கு அந்த இறைச்சியை கொண்டு போய் கொடுத்துச்சு. அதனால சிங்கக்குட்டி தாழ்ச்சியா இருக்கு, பட்னியா இருக்கு, கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை கூட. அவர் நீங்க தேடினா கண்டிப்பா காக மூலியமா போசித்த தெய்வம் நமக்கு ஏதாவது வகையே திறப்பார். நமக்கு விரோதமா எத்தனை கதவுகள் அடைக்கப்பட்டாலும், நம்ம வீட்டுக்கு முன்னாடி எத்தனை கதவுகள் அடைக்கப்பட்டாலும், வேலையில நமக்கு விரோதமா எத்தனை கதவுகள் அடைக்கப்பட்டாலும், நம்ம சூழ்ச்சியில நம்ம எத்தனை கதவுகள் அடைக்கப்பட்டாலும், நம்ம வீட்டு குடும்பத்துல ஏதாவது கதவை எல்லாம் திறக்கிறது நம்ம ஆண்டவர் உதவிக்கிறார். அவன் எத்தனை கதவை உடைச்சாலும் அடைச்சு போட்டோம். நம்ம ஆண்டவர் கண்டிப்பா அந்த கதவுகளை அடைச்சு தொடச்சு குறிப்பா எலும்பு தாப்பால முடிக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வமா இருக்கிறார். நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாம நீங்க அவர் கூப்பிடணும். அதே மாதிரி 690 பக்கம் 17ஆம் வசனம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீங்க உங்க கஷ்டங்கள் கவலைகளை ஆண்டவர் பார்த்து ஒப்படைச்சணும். ஆண்டவருக்கு ஒப்புதலும் ஆயிடும். ஆண்டவர் நான் இவ்வளவு தீமை செஞ்சிருக்கேன், இவ்வளவு நான் பண்ணியிருக்கேன், அதுக்காக மன்னிங்க சாமி, என்னை நீதிமான ஆக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு செவி கொடுக்குற தெய்வமா இருக்க உங்க எல்லா உபத்திரங்களும் நீங்களாக்கி விடுகிறார். சரிங்களா? அதே மாதிரி 19ஆம் வசனத்தை எடுத்து படிங்கப்பா. நீதிமான் பல துன்பங்கள் சரிங்களா? உங்களுக்கு நிறைய துன்பங்கள் இருக்கும். ஆனா நீங்க கர்த்தரை தேடுனீங்கன்னா ஒரு நாள் அவங்க கைவிட மாட்டாங்க. நீதிமானுக்கு ஒரு துன்பம் அநேகமா இருக்கும். கர்த்தரை அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். சரிங்களா? அதே மாதிரி 35ஆம் வசனம் முதல் வசனத்தை எடுத்து படிப்பா. வழக்காடி என்னோட யுத்தம் நீங்க வந்து உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்ல வேலை ஸ்தாபனத்திலோ குடும்பத்திலேயோ எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு விரோதமா அவங்க பேசினாலும் நீங்க என்ன பண்ணணும்? அவங்கள்ட்ட நீங்களே நேரடியா வழக்காடவே கூடாது. அதான் நம்ம பண்ற தப்பு. இப்ப நாங்களும் வேலையில இருந்தாலும் உடனே நம்ம போய் அவங்கள்ட்ட போய் நம்ம வழக்காடினா நம்மளுக்கு எப்படியாச்சும் மெமோ கொடுத்து தூக்கல் தான் பார்ப்பாங்க. நம்ம ஒரு காலம் தப்பு நம்ம நேரடியாக பண்ணவே கூடாது. நம்ம ஒரு வீட்டை யாரும் இல்லாத இடத்துல ஒரு வீட்டை அடைச்சு கதவெல்லாம் அடைச்சு
ஆண்டவர்கிட்ட முகமுகமா நம்ம பேசணும் வச்சுங்களேன். ஆண்டவரே, என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணணும், நீங்க யுத்தம் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு யுத்தம் பண்ண. நீங்க யுத்தம் பண்ணணும்னா அவர் கண்டிப்பா யுத்தம் பண்ண. நம்ம யுத்தம் பண்ணா அது தோல்விதான் முடியும். நீங்க கடவுள்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் உங்களுக்கு பதில் கொடுக்குற தெய்வமா இருக்கிறார். நீங்க ஒரு நாள் உங்களை கைவிடாத தெய்வனா இருக்கிறார். சரிங்களா? அதே மாதிரி சங்கீதம் 40:17 நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தாவே என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவனே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறேன். என் தேவனே தாமதிக்காதீங்க. மெயினா ஆண்டவர் என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே நீங்க தாமதியாயிருப்பா, ஆண்டவரே வாழ்க்கையில தாமதியாயிருப்பா, குடும்ப சுத்தத்துல தாமதியாயிருப்பா, சிறுமை எளிமையானவர்ப்பா, என் மேல் நினைவா இருக்கிறீர்ப்பா, தேவன் எனக்கு துணையா இருக்கிறேன், விடுவிக்கிறவே இருக்கிறேன், என் தேவனே நீங்க தாமதியாயிருப்பா. பண பிரச்சனை அதிகமா இருக்குப்பா, அந்த மாசம் கடன் பிரச்சனை அதிகமா இருக்குது, வட்டி கடன் எப்படி கட்ட போற ஒண்ணுமே புரியல, நீங்க எனக்கு தாமதியாதீங்கப்பா நீங்க தான் சொன்னீங்க அப்படின்னு இந்த வசனத்தை நீங்க சுத்தி காமிச்சு ஆண்டவருக்கு பேசுனீங்கன்னா கண்டிப்பா பதில் கொடுக்க தெய்வாக அவனால தாமதிக்கவே மாட்டார். மனுஷங்க தாமதிப்பாங்க, ஆனா அப்பா நம்ம பெற்றெடுத்த ஒரு நாள் நம்ம தாமதிக்க விடவே மாட்டார். சரிங்களா? ஒரு நாள் நம்மளை தாமதிக்க விடவே மாட்டார். அப்படிப்பட்ட தெய்வம் நம்மோடு இருக்கிறார். சரிங்களா? அவர் நீங்க உண்மையா அவர் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் கொடுக்குற தெய்வமா இருக்கிறார். அவருக்கு போல ஒரு தெய்வமே இல்லை. நீங்க அவர் கூப்பிடணும், முகம் கூப்பிட அவரை கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பதில் கொடுக்குற தெய்வமா இருக்கிறாரு. நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாம கடவுளை கேட்கணும். அதே மாதிரி சங்கீதம் 92:11 எடுத்தவர்கள் படிக்கலாம். 92:11 காது கேட்கும். மறுபடியும் படிப்பா பாப்பா அந்த பாட்டை படிக்க. காது கேட்கும். நான் இப்ப செவிகளை பத்தி நான் பேசிட்டு வரேன். என் காது கேட்கும். நீங்க நேரடியா போய் அவங்கள்ட்ட யுத்தம் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், அது கேட்காது. நீங்க ஆண்டவர் முன்னாடி கூப்பிட்டீங்கன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அவரே சொல்றாரு, என் சத்துருக்கு நேரிடுவதை உங்க கண்ணு தான் பார்க்கும், உங்க கண்ணு பார்க்கும், உங்க கண்ணு பார்க்கும். எனக்கு விரோதமா எழும்புற துன்மார்க்கனுடைய நேரிடுவதை என் காது கேட்கும். அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை காது கேட்கும். நம்ம நேரடியாக போய் துன்மார்க்கனுக்கு போய் நம்ம போய் அவனை நம்ம துன்பப்படுத்தக்கூடாது, அவனுக்கு நம்ம கொடுமைப்படுத்தக்கூடாது. ஐயோ அவன் நீதிமான், நீங்க இதை துன்மார்க்கு இவ்வளவு பண வசதியா இருக்க, இவ்வளவு காது வசதியா இருக்க, இவ்வளவு வசதியா இருக்க, நம்ம நீதிமானா இருக்கு, நமக்கு ஒண்ணுமே இல்லையே, நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்னா நம்ம போராமையும் பண்ணக்கூடாது. சரிங்களா? போராமை பண்ண. ஏன்னா பசும் புள்ளை ரொம்ப செழிப்பா இருக்கும், ஆனா எப்படி செகண்ட் அது மறைஞ்சு போயிடும். வெயில காத்தோ மழையில பட்டு போயிடும். அந்த புள்ளை பாருங்க எவ்வளவு இப்படி காஞ்சு போயிடுச்சு பாத்தீங்களா? முன்னாடி புள்ளை எல்லாம் பாருங்க. ஆனா பனைமரம் ஒரு நாள் மழையில எதுவுமே இருந்தாலும் அது செழிப்பா இருக்கும். அதாவது ஆண்டவர் நீதிமான பனைமரத்தை போல் செழிப்பான்னு சொல்லியிருக்க தேவன். அதனால நீங்க எதை குறித்து கடாம சத்துருக்கு நேரிடுவதை உங்க கண்கள் காணும். நீங்க விரும்ப சத்துருக்கு கண் காதும் கேட்கும். நீங்க நேரடி சத்துருக்கு நீங்க போகக்கூடாது. சரிங்களா? நீதிமான் பனை போல் செழித்து அலர்வார். வசந்த மடி படிங்கப்பா, 12வது வசனத்தை. நீதிமான் செழிப்பு, அவ்வளவு செழிப்பா. அந்த புள்ளி அவ்வளவு புள்ளி செழிப்பா வளர்ந்துட்டு பாத்தீங்க. 12வது வசனம் 92:12. போதுமா புல்லு எப்படி செழிப்பா இருக்குமா? செழிப்பா இருக்கு. எத்தனை மாசம் செழிப்பா இருக்கும்? இந்த புல்லு ரோட்ல வளர்க்குற புல்லு எத்தனை மாசம் செழிப்பா இருக்கும்? மழை பெஞ்சா அப்புறமா இல்ல. ஆனா பனைமரம் அப்படி இல்லை. பனைமரம் நீதிமான் பணியை போல செலுத்து அப்படியே கேட்டு போல செலுத்து வளர்வான் போட்டு. ஆனா புல்லு அப்படி இருக்காது. குறிப்பிட்ட டைம் மழையோ வெயிலோ, மழை வந்தாலும் வெயில் தான் பட்டு போயிடும், சுருங்கி போய் இருக்க இடம் தெரியாம போயிடும். அதே மாதிரிதான் துன்மார்க்கன்
அதே மாதிரிதான் உண்மைதான். என் சத்துருக்கு நேரிடுவதை என் கண் காணும், அவனுக்கு பிறகு செயல்படுறதை காதும் கேட்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீங்க அவங்களுக்கு நீங்க வந்து நேரடியாவே அவங்ககிட்ட நீ போவே கூடாது. அது 9 வசனத்தை படிக்கல, அதே வசனத்துல 99. சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போவார்கள். 10 வசனம், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தினீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறேன், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி. பாத்தீங்களா, நம்ம ஒரு நாள் காண்டாமிருக கொம்பை போல நம்மள உயர்த்துற தெய்வம் நம்மளோட இருக்கிற, எண்ணெயால் அபிஷேகம் பண்ற தெய்வம் நம்மோடு இருக்கிற. நீங்க எதை பொறுத்து கவலைப்படாம அவருக்கு பார்த்து நீங்க அவர்கிட்ட கேட்கணும். சரிங்களா? அதே மாதிரி சங்கீதம் 98:3 எடுத்து ஒரு படிக்கலாம். 98:3. அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், உலகமிட்டு கெம்பிரமாய் பாடுங்கள். சரிங்களா? ரட்சிப்பைப்பார்கள் நீதிமணி கண்களுக்கு முன்பாக விளங்கப்படுகிறார். அவ்வளவு விளங்க பண்ற தெய்வமா நமக்கு இருக்கிறார். சரிங்களா? அதே மாதிரி சங்கீதம் 106:10 8 படிக்கலாம். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அகற்றினார். அவர் பற்றி போயிற்று வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். பகைவன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்ருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். பாத்தீங்களா? சத்ரு கையில நம்ம அவன் போகாம அவரே நம்மளை மீட்பாக்கிற தெய்வமா இருக்காரு, மீட்கிற தெய்வமா இருக்காரு. நீங்க எதை குறிக்காம கர்த்தரை நம்பினா அவளை மீட்கிற தெய்வமா இருக்கிறார். சிவந்த சமுத்திரத்தையும் அது 9 வசனத்தை எடுத்துப்பாங்களா, அவர் சிவந்த சமுத்திரத்தையும் அதற்றினால் அது அடிச்சு போயிட்டு வெட்டாந்தரையில் நடக்கிற போல நம்ம நடந்து போக நம்ம பண்ணுவார். அப்படிப்பட்ட தெய்வம் நம்மளோடு இருக்காருங்க. எதை குறித்து கவலைப்படாம கடவுள்கிட்ட நீங்க உண்மையா கேட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வமா இருக்காரு. அதே மாதிரி சங்கீதம் 107:41 வசனம், 744 பக்கம் 1. எலியவனையோ சிறுமி என்று எடுத்து அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்கினான். போதும். எலியவனை சிறுவனையும் எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சம் அவன் வம்சம் நம்ம வம்சம் மந்தைய போல என்ன போட்டிருக்கு, மந்தைய போல ஆக்குவார். அப்படி எவ்வளவு அருமையா ஆண்டவர் இப்ப படைச்சிருக்காரு பாத்தீங்களா? மந்தைன்னா என்ன, அப்படியே சிலிப்பா கூட்டமா இருக்கு. அந்த மாதிரி நம்ம குடும்பத்தையும் நம்மளை உயர்ந்த இடத்துல வச்சு நம்மளை கூட்டமா செழிப்பா ஆக்குவார். கடல் மனை போல செழிப்பு உள்ள தெய்வமா நமக்கு இருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு வசனத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. சங்கீதம் 132:11 வசனம். உன் கற்பத்தின் கனியும் உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்று சொல்கிறார். படிமா. நான் கோபிக்கும் என் சாட்சியை காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதே மாதிரி அந்த 18ஆம் வசனத்தை படிக்கல. அதே வசனத்துல அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை ஊற்றுவேன், அவன் நீதிலோ அவன் கிரீடம் தூக்கும் என்றார். சரிங்களா? அவன் சத்துருக்கு கொடுத்து அவனுக்கு மேல் இருடத்தை கூப்பிட தெய்வமா நம்மோட இருக்கிறார். நீங்க எதை குறித்தும் கவலைப்படாம ஒருவரால் பெரிய அதிசயம் செய்கிறவரை அவர் துதிங்க. சரிங்களா? கர்த்தர் பெரியவரும் மகத்துவம் உள்ள தெய்வமா இருக்கிறார்.
அதே மாதிரி ஏசாயா 59:1 படிக்கல. நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. யாரோட செவி? அது வழியில வசந்த படிங்க. இதோ உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே உங்களுக்கு அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமா, பாத்தீங்களா? அதே மாதிரி சங்கீதம் 138:7 முதல் வளர்கிறவன் என்னை ரட்சிக்கணும்னு சொல்றாரு. 138:7 எடுத்து படிக்கலாம்ப்பா. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து நிற்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்று உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருக்கிறாங்க. என்னாகுமோ 11:23 எடுத்து படிக்கலாம். என்னாகுமோ 11:23. என்னாகும் 11:23 அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறிவிட்டதா? என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அது அடுத்த வசனம் படிக்கலாம்ப்பா. அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினார். பாத்தீங்களா? அவர் கை குறுகி போகவே இல்லை. சரிங்களா? அவருக்கு நீங்க கேட்டீங்கன்னா தான் பதில் கொடுப்பாரு. அவர் பதில் கொடுக்குற தெய்வமா இருக்கிறார். ஏசாயா 59:11 எடுத்து படிக்கலாம். 59:1 ஏசாயா 59:1. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, ஏற்ற கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. யாருக்கு செவி? அவரோட செவி. நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ரட்சிக்கப்படுகிற தெய்வமா இருக்காரு. அவர் உங்களுக்கு செவி கொடுக்குற தெய்வமா இருக்கு. அவர் காதும் மந்தம் இல்லை. மந்தம் என்ன? காது கேட்க அப்படின்னா இல்லை. நம்ம ஆண்டவருக்கு காது கேட்கும். எப்படி? மந்தம் செவி கொடுக்குற தெய்வமா இருக்காரு. சரிங்களா? அவரை போல ஒரு தெய்வமே இல்லை. அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தை உத்தமமானது, கர்த்தருடைய வார்த்தை களங்கமற்றது, கர்த்தருடைய வார்த்தை மகிழ்ச்சியா இருக்குது. நீங்க அவரை கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. மார்க் 10:16 எடுத்து படிக்கலாம். 10:16. சிறு பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு அவர் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். மார்க் 10:16. கைகளை வைத்து இப்ப நம்ம உங்க பிள்ளைகள் இருக்காங்களா, பிள்ளைகளை கையில வச்சு இந்த வசனத்தை நீங்க டிக் பண்ணிக்கணும். ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய வசனத்தைப்படி மார்க் 10:16 நீங்க சொன்னீங்களப்பா, என் பிள்ளைக்கு எந்த ஒரு தீங்கும் பொல்லாப்பும் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நீங்க தானப்பா ஆசீர்வதிங்க. இந்த வசனத்துக்கு என் பிள்ளையை ஆசீர்வதிங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஆசீர்வதித்து பெருக பண்ற தெய்வமா நம்ம இருக்கார். சரிங்களா? சரி, நம்ம எல்லாம் எழுந்திருப்போமா? காணிக்க பாடப்படுவோம். விண்ணப்பத்தை கேட்போரே என் கண்ணீரை காண்பவரை சுகம் பெறுவதை சோத்திரம் இருக்கிறாரா? விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோத்திரம் இசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோத்திரம் இசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே
வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அன்பான இயேசுவின் துதிகள் மத்தியில் வாசம் செய்ய அன்பு தகப்பை நீங்கள் பெற்றெடுத்தவரே, ஒரு கோடி சோதனைகளையும் பார்த்து நீங்கள் எடுத்துறாக்கா. துதி கன மகிமை எல்லாம் பார்ப்பதை இருக்கிறோம். எல்லாரும் உங்க வலது கையை தலையில வைப்போம். தேவன் நமது அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் கூட இருந்து துணையும் இருந்து பாடலை பாடுவோம். உங்க எல்லா கைகளை வைப்போம் தலையில. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருந்து துணையுமானார். பூமி நிலை மாறும், மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறும், மலையில் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருந்து துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருந்து துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருந்து துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருந்து துணையுமானார். நம்ம போக்கில் வர்த்தனம் நம்ம போயிட்டு இருக்கோம், திடீர்னு என்ன ஆகும் ஏதாவது சொல்ல முடியாது, ரொம்ப ஆபத்தான காலத்துல நம்ம இருக்கிறோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனும் எனக்கு துணையுமானது சொல்லிட்டே நீங்க உங்க வாகனத்துல ஏற்றிட்டு போங்க. ரோட்ல போயிட்டு ரோட்லயும் போகும்போது அதுவே தேவன் நமது அடைக்கலம் பலனும் கூடயே வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தேவன் உங்க கூடயே இருப்பார். துதியில் மத்தியில் வாசம் செய்ய அன்பு தகப்பனே, நாங்க எங்க கைகளை எல்லாம் வலது கையில வைத்திருப்போம்ப்பா, வலது தலையில வைக்கிறோம், வலது கையில் தலையை வைத்திருப்போம்ப்பா. எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருகப்பட்டவா வேண்டுகிறோம் சுவாமி. எங்கள் பற்றாக்குறை எடுத்து போடுங்கப்பா, எங்கள் வறுமையை எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில குடும்பத்துல கிடைக்கிற போராட்டங்கள் வன்முறைகள் ஏதோ அந்த இயேசுவின் நாமத்தில் விரட்டுகிறோம்ப்பா. எங்கள் குடும்பத்தில் விரோதமா செயல்பட அந்த ஆவிகள் பொல்லாத ஆவிகள் செய்வினை கட்டுகள் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் விரட்டுகிறோம்ப்பா. எங்கள் விரோதமா செய்கிற அனைத்து காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் விரட்டுகிறோம்ப்பா. எங்க வீட்டுக்கு வாங்கப்பா, எங்க குடும்பத்துக்கு வாங்கப்பா, எங்க குடும்பத்து தலைவராக வழிநடத்துங்கப்பா. தேவன் நமது அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துக்கு கூட துணையுமான என்று சொன்னதே சாமி. எங்க ஆபத்து காலத்துல நாங்க இருக்கிறோம் சாமி. எங்களை போக்கியோருக்கும் துணையா இருங்க. எங்க தேவைகளை கண்ணோக்கி பாருங்க சாமி. பணத்தேவை சந்திங்கப்பா, பணத்தேவை சந்திங்க, பணத்தேவை சந்திங்க, பணத்தேவை சந்திங்கப்பா. நாங்க யார்ட்டையும் கையேந்த கூடாது சாமி. அநேகருக்கு கொடுக்கும் கைகளா மாற்றுங்க. எங்கள் தேவைகளை கண்ணோக்கி பாருங்க சாமி. அப்பா, எங்கள் தேவைகளை கண்ணோக்கி பாருங்க சாமி. மீதெடுக்கும் போகுமா எங்க மாத்துங்கப்பா. அன்றே பேதுரு, ஆண்டவே பேதுரு, 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 அன்றவே கடல்ல
போட்ல ஆழமான கடலை மீன் போட்டு வலைய போட்டு 2 நாட்களா போட்டு மீன் அகப்படாத பட்சத்துல ஆண்டவரே அந்த போட்ல வந்து அமர்ந்து ஆழமான கடலுக்கு தலைக்கு கொண்டு போ அப்படி சொன்னீரு. உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேதுரு அந்த போட்டை கடலில் ஆழத்தில் கொண்டு போய் வலைய போட்டு அந்த போட்டு மட்டுமல்ல மற்றொரு போட்டை அழைத்து 2 போட்டு மிகுதத்தக்கன ஆசீர்வாதத்தை கொடுத்தீரப்பா. எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்கள் தேவைகளை சந்திங்கப்பா. எங்கள் தேவைகளை சந்திங்கப்பா. எங்கள் தேவைகள் அநேகமா இருக்கிறப்பா. இந்த மாதத்தை நாங்க என்ன பண்ண போறோம்? இந்த மாதத்தை நாங்க எப்படி வழிநடத்த போறோம்? இந்த மாதத்துக்கு அந்த கடன்காரனுக்கு என்ன கொடுக்க போறோம்? இந்த வட்டிக்காரனுக்கு என்ன செய்ய போறோம்? இந்த நகையை எப்படி திருப்ப போறோம்? ஒண்ணுமே புரியல சாமி. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இறக்க காட்டுங்கப்பா. தேவைகளை கண்ணோக்கி பாருங்க சாமி. ஒரு நாளும் அவமான அடைவதிலே சொன்ன தகப்பன், நாங்க ஒரு நாள் அவமான அடைவதில் சொன்ன தகப்பன் எங்களுக்காக இறங்குப்பா. உங்க செவி மன்றாடு உங்க செவி கேட்கட்டு நம்புறோம்ப்பா. உங்க செவி நீங்க ஆண்டவே எங்க செவி எனக்கு சாய்த்து எங்களுக்காக இறக்கம் காட்டுங்கப்பா. ஆண்டவே உங்க செவியை நீங்க சாய்த்துப்பா. உங்க செவி எங்களுக்காக பேசுங்கப்பா. உங்க செவிகளை நாங்க பேசுறது நீங்க கேட்கறீங்க நான் நம்புறோம்ப்பா. ஒரு நாளும் அவமான அடைவில் சொன்னீரப்பா. அப்பா நான் ஒரு பிள்ளை தாக்கா. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை சாமி. எங்கள் குற்றங்களுக்கு எதுவாக இருந்தாலும் இயேசுவே மன்னித்து எங்களுக்காக நீங்க பேசுங்க சாமி. பிதாவிடத்தை எங்களுக்காக பரிசு பேசுங்க. எங்கள் தேவைகளை கண்ணோக்கி பாருங்க சாமி. அன்றைய மீதி எடுக்கிற மக்கள் எங்களை ஆசிரியங்க. அன்றைய போட்டில் அமர்ந்து அன்றைய போட்டு முழுவத்தக்கன 2 போட்டு முழுவத்தக்கன ஆசிரியத்தை கொடுக்கிறேன். எங்க வீட்டுல எதுவுமே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம் சாமி. எங்க வீட்டுக்கு வாங்கப்பா. நீங்க வந்தா எங்க வீடு ஆசிரியங்க ராஜா. உங்க தேவைகளை கண்ணோக்கி பாருங்க சாமி. உண்மையே நம்பிருக்க ஒரு நாள் வைக்கப்பட்டு பாதப்படி செய்யுங்க. துதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கு அதிகமாக தருவார் எங்களோடு இருக்கிற நம்புறப்பா. உங்க தேவைகளை நீங்க கண்ணோக்கி பாருங்க சாமி. நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 44:14 சொன்னீங்களே சாமி. நீங்க இந்த நாள் நீங்க மறக்கப்பட மாட்டீங்க. எங்களுக்காக இறங்குங்க. தேவைகளை கண்ணோக்கி பாருங்க. ஒரு விஷயம் எங்களுக்காக இருங்க. இந்த மாதத்தை முழுசும் எங்களுக்கு கூட இருங்க. இந்த மாதம் தேதி 5ஆம் தேதி காண செய்த கிருபைக்கு நன்றி எடுக்கிறோம். இந்த மாதம் முழுதும் எங்கள் தேவைகளை நோக்கி பாருங்க சாமி. மீதி எடுக்கத்தக்கனவா எங்களை எங்கள் சம்பளத்தில் மீதி எடுக்க உதவி செய்யுங்க. மனித கண்களை உதவி செய்யுங்க. மனித கண்களை தயவு எடுக்கப்படுங்க. தேவைகளை நோக்கி பாருங்க சாமி. தேவைகளை கண்ணோக்கி பாருங்க. போக்கில் ஒருத்தர் துணையா இருங்க. எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆகிலோ எந்த ஒரு செய்கனை கட்டு ஆகலோ எதுவும் எங்க வீட்டுக்கு விட்டு வரக்கூடாப்பா. வீட்டை சுட்டி மூடி மறுத்துக்கொள்ளுங்கப்பா. பாம்புகளோ தேர்வுகளோ எதுவுமே எங்க வீட்டுக்கு விட்டு வரக்கூடாதுப்பா. வீட்டுக்கு தூதரை கொண்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க சாமி. நாங்க வேலை செய்யறோம். நாங்கள் அலுவலகத்துல எங்க நாங்க கூட இருந்தாலும் நீங்க எங்களோடு இருங்கப்பா. எந்த ஒரு கெட்ட பூச்சிகளை தொடாமல் மூடிக்க மறுத்துக்கலுங்க. நீங்க துணையா இருங்க. ஆபத்து காலத்துக்கு துணையா இருக்கிற தெய்வம் எங்களோடு இருக்கு, நிழலா இருக்கு நம்புறோம்ப்பா. தெய்வங்களை நோக்கி பார்க்கிறோம். எந்த மனதுக்கு நாங்கள் வைக்கப்பட்டு போதப்படி செய்யுங்க. ஏசு நாமத்துக்கு கேட்கிற அன்பின் சாப்பினே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வகைமாறாதே. ஆமென். God bless you. கடவுளை ஆசீர்வதிப்பாராக.